வணக்கம். உங்கள் ஜோதிடர் வேலாயுதம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, இந்த தைப்பூச திருநாள் நம்ம மாதம் வருகின்ற பூசம், இது எல்லாத்துக்கும் அருமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே கிடைக்காது. மாதம் வருகின்ற பூசத்தை விட தை மாதம் கிடைக்கக்கூடிய பூசம் ரொம்ப உன்னதமாக அமைகின்றது. காரணம், அந்த சந்திர பகவான் அவருடைய ராசி கட்டத்துக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது, சூரிய பகவான் மகரத்திலிருந்து நேரடி பார்வையாக அந்த சந்திரனை பார்ப்பதும், அதாவது பௌர்ணமி வெளிச்சத்துல முழுமை பெற்று அந்த தாய் உள்ளம் என்று சொல்லக்கூடிய மாகாளியுடைய பிரசாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் உமையவளை வழிபடுறது, இறைவனை வழிபடுறது, முருகப்பெருமான வழிபடுறது எல்லாமே அதுல தான் அடக்குது. இந்த தைப்பூச திருநாள் என்று சொன்னாலே முழுவதும் நாம ஜோதிடத்தை சேர்த்தே இறைவனை நாம பாவிக்கலாம். சிவபெருமான் தான் சூரியனே, மாகாளி தான் நம்மளுக்கு சந்திரனே, வேற யாரும் கிடையாது. அன்னை உமையவள் தான் சந்திர பகவானே. அப்போ இவங்கள் நேருக்கு நேராக சென்று உமையவள் பார்க்கக்கூடிய இடம், தாய்மை அடையக்கூடிய நாட்கள் 4 என்பது தாய் என்று சொல்றோம் இல்லை, காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் என்று சொன்னாலே அது தாயாரை கொடுக்கும். சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள் இது எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா இந்த கடகத்துல வருகின்ற பூச நட்சத்திரத்தை நாம பயன்படுத்தினால், இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டால் நம்மளுக்கு வண்டி வாகனங்கள் கிடைக்கும், பசுக்கள் கிடைக்கும், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், முக்கியமாக நல்ல மனைவி கிடைப்பால், சுகம் கிடைக்கும், எல்லா விதமான பரிவர்த்தனையும் கிடைக்குன்னா நம்மளுக்கு அந்த 4ஆம் இடம் புனிதம் அடையும். ஐயா, இது எல்லாருக்கும் 4ஆம் இடமா வராது. காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்தை நாம ஃபில் பண்ணணும். இந்த நாட்களை, இந்த தைப்பூச திருநாளை நாம யாரை வழிபட்டா பெரிய மேன்மை? வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அந்த முருகப்பெருமானை வழிபடுவது, அறுபடை வீடை சென்று நாம முடிந்த வரைக்கும் தரிசனம் பண்ணுங்க. இல்லையா, அன்று ஒரு நாள் நம்ம வீட்டிலேயே ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ ஒரு 108 முறை நம்மளால முடிஞ்சா எழுதுங்க. இல்லை உட்காந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி நாம் அர்ச்சனை பண்றது, பூவாலையும் திருநீராலும் அர்ச்சனை பண்ணாவே போதும். வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம். முருகருடைய சிலை இருந்தாலோ இல்லை வேல் வச்சிருந்தாலோ வீட்டுல காலையில உட்காந்து பூஜை அறையிலிருந்து 1 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம இன்று காலையில ஆரம்பிச்சு முடிஞ்சா காலையில ஆரம்பிங்க. இல்லையா மதியத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பூஜை விட்டு வராது. முடிஞ்சால் திருநீராலே வேலைக்கு அர்ச்சனை, இல்லையா வில்வத்தால அர்ச்சனை. இது 2ம் இருந்து ஓம் சரவண உட்காஞ்ச இடத்துல பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் ஆலயம் சென்று முருகனை வழிபடுவதும், அறுபடை வீட்டுக்கு செல்ல முடியாதவங்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு சென்று மனமாற என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உள்கடை என்று சொன்னால் உட்கரணம். அப்போ இறைவன் எங்க இருக்கார்? நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கு. அதை நாம் தேடுகின்ற இடம் ஆலயம். அங்கு சென்று இறைவனை நம்ம அந்த வள்ளி, தெய்வ யானை, சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டாலே போதுமானது. 100% தடைகள் அனைத்தும் விலகும். முதல்ல நம்மளுக்கு கிடைக்கிறது நல்ல விதமான நற்பலங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த தைப்பூசம். மனிதனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் எங்க நம்ம கேட்கணும்? இறைவனிடத்துலாங்க. அந்த அதிகப்படியான பலாபலங்களை வழங்கக்கூடிய நாட்கள் இந்த தைப்பூசம் திருநாள். இந்த திருத்தணிகை, வள்ளிமலை, சுவாமிமலை, திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, இதில் இருக்கக்கூடிய 6 படை வீடுகளும், முக்கியமாக அந்த சிறுவாபுரி, வடபழனி, திருப்போரூர், செங்கல்பட்டு அருகாமையில கூடிய திருப்போரூர், இங்கே முருகன் இருக்கக்கூடிய அனைத்து மயிலம் என்று சொல்லக்கூடிய அங்க எல்லா இடத்துலையும் அவர் குன்று இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்திலும் முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக. அவரை சென்று வழிபடுங்க. உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எவ்வளவு? ஐயா, ரொம்ப நாளா நான் உனக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க, வீடு கட்ட முடியல, குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு வண்டி வாகனங்கள் சரியா அமைய மாட்டேன், அடிக்கடி எதனா ஒரு தகராறு பண்ணிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தடையில்லாமல் நடக்க வேண்டும், நோயினுடையிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றார். இது எல்லாத்தையுமே அந்த குறிப்பை எதிர முருகப்பெருமான் ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. அந்த அன்னைக்கு வேலை கொடுத்தது யாரானா சக்தி ரூபம் சிவன் என்று சொன்னாலே அது முருகர் தான், வேற யாரும் கிடையாது. தனிப்பட்ட முறையில வேற யாரும் நாம கருத்துலாம் தெரிவிக்க முடியாது. முருகப்பெருமான் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல, எல்லாரும் ஒருவரே. முருகப்பெருமானை வழிபட வழிபட நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும். ஐயா, வள்ளிமலை, வேலூருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வள்ளிமலை சென்று இறைவனை வழிபடும். அந்த உமையவள், அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த அன்னை என்று சொல்லக்கூடிய வள்ளியை வாழ்ந்த இடம், இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடி அங்கே பட்டது மொத்தமே. அந்த மலை முழுவதும் அந்த அம்மாவுடைய பாதமும் பட்ட இடம், முருகப்பெருமானுடைய பாதம் படிந்த இடம் திருத்தணிகையும் வள்ளிமலையில் தான். அதிகப்படியாக நாம துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் வள்ளிமலைக்கு செல்லுங்கள். அங்கே முருகனையும் அந்த வள்ளி தெய்வ யானையும்
நாம் கண்டு மனமாற இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த நாள்ல எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தகுதி அந்த முருகப்பெருமானுக்கு. இறைவன் பிரபஞ்சம் அப்படிதான் கொடுத்துருக்குது. இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.